ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா விசஸ் வங்கதேசம் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான சூப்பர் 8 மேட்ச் இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸில் உள்ள பிவி ரிச்சர்ஸ் மைதானத்தில் இன்னைக்கு இந்திய நேரப்படி 8 மணிக்கு நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள இந்த 2 பிளேயிங் லெவன் இந்த மேட்ச்சில் எப்படி இருக்க போகுது, வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு இந்திய அணியை பிடிக்கணும், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேவரட் இந்தியன் கிரிக்கெட் பிளேயரை உங்கள் ஃபேவரட் பிளேயரை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய விசஸ் ஆப்கான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான இந்த சூப்பர் 8 மேட்ச் ரெண்டு அணிக்கு முக்கியமான மேட்சாக பார்க்கப்படுது. ஏன்னா வங்கதேசம் அணி ஏற்கனவே ஆஸ்திரேலியா கிட்ட தோற்று இந்தியாவை வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்தியா ஆப்கானை வீழ்த்தினாலும் இந்த வங்கதேசத்துக்கு எதிரான மேட்ச்லையும் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இதனால் ரெண்டு அணி வெற்றிக்காக போராடுவாங்க. முதல்ல நம்ம வங்கதேச அணியோட பிளேயிங் லெவன் அதனுடைய பலம் பலவீனத்தை பார்ப்போம். வங்கதேச அணி ஆஸ்திரேலியாக்கு எதிராக தோற்றதுனால இந்த மேட்ச்சில் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் வங்கதேச அணியோட பிளேயிங் லெவனை பார்த்தோன்னா அந்த அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக தௌரிட் ஹசன் லிட்டில் தாஸ் விளையாடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே டீசெண்டான ஃபார்மில் இருக்காங்க. அடுத்த நாடில் அந்த அணியை சேர்ந்த கேப்டன் நஜுமல் ஹசன் விளையாடுவாங்க. அடுத்த நாடில் அந்த அணியை சேர்ந்த ஆல்ரவுண்டர் சகிபில் ஹசன் விளையாடுவாங்க. அடுத்த நாடில் அந்த அணியை சேர்ந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தௌரிட் ஹிட்டோய் விளையாடுவாங்க. அடுத்த நாடில் அந்த அணியை சேர்ந்த ஆல்ரவுண்டர் முஜமுலுல்லா விளையாடுவாங்க. அடுத்த நாடில் அந்த அணியை சேர்ந்த ஆல்ரவுண்டர் மகடி ஹசன் விளையாடுவாங்க. அடுத்த நாடில் அந்த அணியை சேர்ந்த ரஷித் ஹசன் விளையாடுவாங்க. அடுத்த நாடில் பந்திவீச்சு அட்டாக்கில் அந்த அணியை சேர்ந்த டாக்ஸிக் அகமது, டான்ஜிம் அகமது மற்றும் அந்த அணியை சேர்ந்த முஸ்தபிசுர் ரகுமான் அந்த அணியுடைய பந்திவீச்சு அட்டாக்கில் விளையாடுவாங்க. இதுதான் வங்கதேச அணியுடைய பிளேயிங் லெவனாக இந்தியாவுக்கு எதிராக பார்க்கப்படுது. வங்கதேச அணி தரமான பந்திவீச்சு அட்டாக் வச்சிருந்தாலும் அந்த அணியில் பேட்டிங் தற்போது மோசமாக இருக்குது. இந்த அணியுடைய மிடில் ஆர்டருமே சொதப்பலாக இருக்குது. இதனால தான் ஆஸ்திரேலியா கிட்ட அந்த அணி மோசமாக தோத்தாங்க. ஸோ இந்தியாவை இந்த மேட்ச்சில் வங்கதேசம் வீழ்த்தணும்னா அதனுடைய பந்தி வீச்சில் தான் வீழ்த்த முடியும். ஸோ முதல்ல இந்தியாவை பேட்டிங் ஆட வச்சு ஒரு 130 ரன்குள்ளே சுருட்டி சூப்பராக பேட்டிங் விளாண்டா ஆப்கான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஆப்கான் முதல்ல பேட்டிங் விளாண்டா இந்தியாவுக்கு எதிராக 200 ரன்களுக்கு மேலே அடித்து சூப்பராக பந்து வீசணும். அப்போ தான் ஆப்கான் அணி இந்தியாவை வீழ்த்த முடியும். அடுத்ததாக இந்தியனுடைய பிளேயிங் லெவனாக பார்ப்போம். இந்திய அணியில் போன மேட்ச்சில் சிராஜை கலட்டி விட்டுட்டு குல்தீப் யாதவ் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த பிச்சு ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாற்றத்தை ரோஹித் மாற்ற வாய்ப்புகள் கம்மி தான். அதே போல் பதப்பிட்டு இருக்க சிவம் துவேக்கு பதிலாக எஸ்ஜி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் உள்ளே வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா பார்க்கப்படுது. இதில் எஸ்ஜி ஜெய்ஸ்வால் அணிக்குள்ளே வந்தால் விராட் கோலியோடைய தொடக்க இடத்த மாற்றி அமைச்சு அவரை 3வது ஆர்டரில் இறக்க வச்சு எஸ்ஜி ஜெய்ஸ்வால் மற்றும் ரோஹித் சர்மா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிளம்பிடுவாங்க. அப்படி சிவம் துவேக்கு பதிலாக சஞ்சு உள்ளே வந்தால் தூபே இடத்துல சஞ்சு சாம்சன் விளையாடுவாங்க. இதுதான் இந்திய அணி இந்த மேட்ச்சில் பண்ணக்கூடிய மாற்றங்களாக பார்க்கப்படுது. அதன்படி இந்தியோட பிளேயிங் லெவனை பார்த்தோன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி அப்படின்னா ரோஹித் சர்மா, எஸ்ஜி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விளையாடுவாங்க. 3வது நாடில் ரிஷப் பண்ட், 4வது நாடில் சூரியகுமார் யாதவ் விளையாடுவாங்க. அடுத்த நாடில் தூபே இருந்தால் தூபே, சஞ்சு சாம்சன் வந்தால் சஞ்சு சாம்சன் விளையாடுவாங்க. அடுத்த நாடில் ஹர்திக் பாண்டியா விளையாடுவாங்க. அடுத்ததாக அக்சர் பட்டேல், ஜடேஜா அடுத்த டவுனில் விளையாடுவாங்க. பந்துவீச்சு அட்டாக்கில் பும் பும்ரா, ஹர்தீப் சிங் விளையாடுவாங்க. பியூர் ஸ்பின் போலராக குல்தீப் யாதவ் அணியில் விளையாடுவாங்க. இதுதான் இந்தியனுடைய பிளேயிங் லெவனாக வங்கதேசத்துக்கு எதிராக பார்க்கப்படுது. இந்திய அணியை பொறுத்தவரை மாற்றங்கள் பண்ணாலும் தரமான பிளேயிங் லெவனாக வச்சுருக்காங்க. ஆனால் இந்தியனுடைய பேட்டிங் தொடக்கம் கொஞ்சம் மோசமாக இருக்குது. ரோஹித் சர்மா, விராட் கோலி பெரிய நாக் இந்த வேர்ல்டு கப்பில் விளையாடாதது இந்திய அணிக்கு பின்னாடிவாக பார்க்கப்படுது. ஆனால் இந்தியனுடைய பந்து வீச்சினால தான் இந்திய அணி இவ்வளோ மேட்ச் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் இந்திய அணி சிறப்பாக பந்து வீச வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்கனா டாஸை வெற்றி பெற்று பந்து வீச்சை தேர்வு செய்து எதிரணியை ஒரு 140 ரன்குள்ளே சுருட்டினா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஒருவேளை முதல்ல இந்தியா பேட்டிங் விளாண்டா 180லேருந்து 200 ரன்களுக்கு மேலே அடிச்சு சூப்பராக பந்து வீசணும். அப்போ தான் எதிரணியை இந்தியாவில் வீழ்த்த முடியும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி நடக்க போகிற இந்தியா விசஸ் வங்கதேசம் மேட்ச்சில் இந்திய ஈஸியாக ஜெயிப்பாங்களா? இந்தியோட பிளேயிங் லெவலில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கணும், வங்கதேசம் இந்தியாவை வீழ்த்த வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.